ஆண்டவர் கொடுத்த இந்த மகிழ்ச்சியான மாலை பொழுதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளையும் ஆண்டவர் பொறுப்படுத்திருக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். பல பல சூழ்நிலைகளை நாம் கடந்து வர நேரிட்ட போதும் அவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆக அந்த நல்ல தெய்வத்துக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நன்றியை வெறும் வார்த்தைகளால் மட்டும் செலுத்தாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு தந்திருக்கிற நேரத்தையும் பலத்தையும் அவருக்காக பயன்படுத்தி அந்த நன்றியை நாம் தெரிவிப்போம் என்று சொன்னால் அது சால சிறந்தது. நன்றி தெரிவிக்கிறதுக்கு ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு என்னன்னா தேங்க்யூ, ரொம்ப நன்றி அப்படின்னு வாயால சொல்லிட்டு போயிடுறது. இன்னொன்னு, அந்த நன்றியை நம்ம எப்படி தெரிவிக்கலாம் அப்படின்னா, அவர்கள் நமக்கு ஒன்று செய்தார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு வேறு ஒன்று செய்வது. சரியா? அவர்கள் நமக்கு ஒன்று செய்தால் நாம் அவர்களுக்கு வேறு ஒன்று செய்வது. அதாவது என்னன்னா, ஒரு காலத்துல அவங்க நமக்கு செய்த, நான் ஒரு காலத்துல அவங்களுக்கு செய்தேன், அதனால அவங்க இன்னைக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உதவியை செய்கிறார்கள். எனக்கு இன்னைக்கு எதனால அந்த உதவி கிடைச்சதுன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்தேன், அதை அவங்க மறக்காம வச்சிருந்து எனக்கு இன்றைக்கு இந்த நன்மையை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது எவ்வாறு உண்மையோ அதே போலதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு நித்தமும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். நாம் அந்த நன்மைக்கு நன்றி 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 அப்படின்னு நம்ம சும்மா வார்த்தையால சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே, ஒண்ணுமே சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங். ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு நன்றின்னு வாயாலே சொல்றானே, இன்னொரு சந்தோஷம் இருக்கும். ஆனாலும் நம்மை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து வருகிறவர்கள் மறுபடியும் வார்த்தையை மட்டுமே பயன்படுத்திட்டு போயிடாம செயல்களால் அந்த நன்றியை திருப்பி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நாமளும் வாயால நன்றி சொல்லிட்டு அமைதியா இருக்கலாம், அது ஒரு வகையான நன்றி தான். இருந்தாலும் செயல்கள் மூலமாக அந்த நன்றியை நாம் திருப்பி செலுத்துகிற பொழுது அந்த நன்றி பலம் வாய்ந்ததாக இருக்கும். That type of thanksgiving is more effective than just to say a word of thanks by mouth. வாயால் நன்றி என்று ஒரு வார்த்தை சொல்வதை விட வாழ்க்கையில சில செயல்கள் மூலமாக அந்த நன்றியை திருப்பி செலுத்தினால் அந்த நன்றிக்கு பவர் ஜாஸ்தி. ஆகவே ஆண்டவர் நமக்கு வாயாலே ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, செயல்ல தான் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு இல்லையா? ஒரு நாளும் செயல்களை செய்துட்டே இருக்கு. டெய்லி காத்தடிக்குது, ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கு. டெய்லி சூரியன் மூலமா வெளிச்சம்ங்கிற ஆசீர்வாதத்தை தந்துகிட்டே இருக்கிறார். So we are enjoying, we are experiencing, and every day we are expecting his blessings. Every day we are enjoying, we are expecting. நமக்கு டெய்லி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நாளைக்கு என்ன தேவை, நாளைக்கு ஆண்டவரை நீ எப்படி ஆசீர்வதிக்கணும், தாராளமா நீங்க எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது. உங்க அப்பா உங்களை ஆசீர்வதிக்க வர யார் ஆசீர்வதிக்க போற? ஆனா அதே நேரத்துல வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் யுவர் ஃபாதர்? இப்போ நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன் இல்லையா? சக்திக்கு உட்பட்டதையும் செய்யறேன், சில காரியங்கள் சக்திக்கு மிஞ்சியும் செய்வோம். அப்ப நம்முடைய பிள்ளைகள் என்ன நினைக்குது, நம்ம அப்பா, அதாவது நம்முடைய தேவைகள் எல்லாம் நம்ம அப்பா ஒரு காலத்துல பூர்த்தி செய்றாங்க. சோ நமக்கு அவர்களுக்கு ஏதாவது செய்யக்கூடிய அந்த திராணி வருகிற பொழுது நாம் அவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, பிறந்த நாள் அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்க ஆளை எழுப்பி உட்கார வச்சு கேக் வெட்ட வைக்கிறது இல்லையா? இதெல்லாம் பிள்ளைகள் பெற்றோரை ஏன்னா எத்தனையோ பிள்ளைகளுக்கு எத்தனையோ பிறந்த நாட்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நினைச்சிடும், கேக் வாங்கி கொடுக்குறோம், கேக் வாங்கி கட் பண்றோம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், அந்த பிள்ளைகளுடைய பிறந்த நாளை அப்படியே கொண்டாடிக்கிட்டே வரோம் இல்லையா? அதனால நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்மளை நம்ம ஒரு 10-11 மணிக்கு தூங்கிட்டா கூட திடீர்னு 12 மணிக்கு நம்மளை எழுப்பி தூங்க மூஞ்சியோட கொண்டு போய் கேக்க வெட்டி பிள்ளைகள் நம்மளை சந்தோஷப்படுத்தும். ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல நாமும் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணும். சோ நாம என்ன செய்தோமோ அதை நம்முடைய பிள்ளைகள் நமக்கு திருப்பி செய்கிறார்கள். அதே போல நம்முடைய தேவன் நமக்கு என்ன செய்தாரோ அதை நாம என்ன செய்யணும், திருப்பி செய்யணும். அதுக்காக அவர் காத்து கொடுத்தாருன்னு நீங்களும் அவருக்கு காத்து கொடுக்க ட்ரை பண்ணாங்க, அது நம்மளால முடியாது. ஆனால் அவர் நம்ம இடத்துல சில எதிர்பார்ப்புகளை வச்சிருக்கிறார். என் பிள்ளைகள் இதை செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும். இப்போ என் மகன் என்கிட்ட இப்ப உங்களுக்கு என்னப்பா ரொம்ப பிரியமா என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா இப்ப நான் என்ன சொல்லுவேன்,
எனக்கு ஒரு 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு அப்படியே சொல்லுவேன். இல்ல, இப்ப என்னுடைய தேவை வேற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா, என்னுடைய தேவை வேற மாதிரி இருக்கும். இப்ப எனக்கு இந்த ஊழியத்துக்கு இந்த பொருள் தேவைப்படுது, முடிஞ்சா அதை வாங்கி கொடு, உனக்கு வசதி வரும்போது வாங்கி கொடு, அல்லது உனக்கு ஏதாவது ஒரு இன்சென்டிவ் வந்தா எனக்கு அதை வாங்கி கொடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ உடனே அவன் வந்து உடனே அந்த அந்த பொருளை எவ்வளவு சீக்கிரம் நம்ம அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு என்ன செய்யணும், கொடுக்கணும்னு அவன் பிரியப்படுவான். அவன் வேலை செய்யறது பொழுது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாட்சியா சொல்றேன். அதாவது இதுல சாட்சியில ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது எங்களுடைய 25வது ஆண்டு திருமண விழா வரும்பொழுது நாங்க அதை பெருசா ஒன்றும் பண்ணல. ஜஸ்ட் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அதை வீட்டு லெவல்ல நாங்க செலிப்ரேட் பண்ணோம். அப்படி செலிப்ரேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா 2 ரிங்க கொண்டு இருக்காங்க. வந்து அந்த ரிங்க என்னைய ஜெயந்திக்கும் ஜெயந்தி எனக்கும் போட வச்சாங்க. இது அப்ப பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து சந்தோஷப்படுத்த நினைக்குது. ஏன்னா அப்பா நமக்காக எவ்வளவு செஞ்சாரு, நம்ம ஏதாவது செய்வோம். இது அப்படியே நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. அந்த 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 மோதிரம் வாங்கி கொடுத்தோடனே மோதிரமோடு நமக்கு ஆசை இருக்கோ இல்லையோ, நம்ம பிள்ளைகள் நமக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து எனக்கு சந்தோஷமா இருந்தது. புரியுதா உங்களுக்கு? அதே போல நாம ஆண்டவருக்கு என்ன செய்யறோன்றதை வச்சு ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டாரு. என்ன செய்யறோன்றதை வச்சு ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டாரு. அந்த செய்யணுங்கிற மனசு இருக்கு பாத்தீங்களா? சுவிசேஷத்துல பாக்குறோம். ஒருத்தனை தகப்பன் போன்னு சொன்னா உடனே அவன் இதோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டான். இன்னொருத்தனை முதல்ல சொன்னா போக மாட்டேன்னு சொல்லுவான், ஆனா போயிடுவான். அப்ப அந்த மனநிலையை தான் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். சோ தயவு செய்து ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்லாம் தயவு செய்து சொல்லிடாதீங்க. when you are young and energetic, when you are young and energetic, when you are capable of doing something individually, better surrender yourself for God. தேவனுக்காக நீங்கள் உங்களை அடிமைப்படுத்தி விடுங்க. நீங்க நல்லா இயங்கும் பொழுது ஆண்டவருக்காக வேலை செய்யுங்க. ஆமா, the best effort, நம்ம கிட்ட இருக்கிற பெஸ்ட் எஃபர்ட் வந்து கடவுளுக்கு கொடுக்கணும். பெஸ்ட் எஃபர்ட் நம்மளால எப்போ கொடுக்க முடியும்? பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் தான் கொடுக்க முடியும். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நம்மகிட்ட இருக்கிறது வந்து எஃபர்ட் இருக்கும், பட் இட் வில் நாட் பி பெஸ்ட் எஃபர்ட். சோ கடவுள் நமக்கு எல்லாமே தி பெஸ்ட் தான் தந்தாரு, தி பெஸ்ட். அதே போல நாமளும் கடவுளுக்கு let us offer the best. சோ இதை சிந்தையில் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளத்தில் கொண்டு அவருக்காக எதையாவது செய்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ரைட்? இந்த அருமையான நாளிலும் நாம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சின்னப்பர் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நாம் இன்றைக்கு வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, கலாத்தியா என்கிற ரோம ராஜ்யத்திற்கு உட்பட்ட ஒரு பிராந்தியத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எழுதப்பட்ட நூல். கலாத்தியா என்பது ஒரு பட்டணம் அல்ல, இது ஒரு பிராந்தியம். பிராந்தியம்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு மாகாணம் அல்லது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். குறிப்பிட்ட ஒரு ஒரு டவுன் இல்ல. இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா மாதவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பகுதி இல்லையா? அத போல சோ கலாத்தியா என்பது ஒரு பிராந்தியம். அந்த பிராந்தியத்துல வாழ்ந்த மக்களுக்கு எழுதப்பட்ட கடிதம், நூல், கடிதம் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? ஓகே. இந்த பிராந்தியத்துல எந்த ஊர்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தியோக்கியா, இக்கோனியா, லீஸ்திரா, தெர்பை, இந்த பட்டணங்கள்லாம் இந்த கலாத்தியா பிராந்தியத்தில் காணப்படுகிறது. இந்த அந்தியோக்கியான்னு சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, தயவு செய்து முதன் முதலாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிட்டுன்னு ஒரு அந்தியோக்கியா வரும். அந்த அந்தியோக்கியா இல்ல, இது அந்த அந்தியோக்கியா இல்ல, இது வேற ஒரு அந்தியோக்கியா. சோ அந்த அந்தியோக்கியா, இக்கோனியா, லீஸ்திரா, தெர்பை இந்த பட்டணங்கள்லாம் இந்த கலாத்தியா பிராந்தியத்துல வருது. சோ அப்ப இந்த கடிதம் யாருக்கு எழுதுனது? லீஸ்திராவில் உள்ளவங்களுக்கும் போயிருக்கு, தெர்பையில உள்ளவங்களுக்கும் போயிருக்கு, இக்கோனியால உள்ளவங்களுக்கும் போயிருக்கு, அந்தியோக்கியால உள்ளவங்களுக்கும் போயிருக்கு. ரைட்? கிமு 25 கிறிஸ்துவுக்கு முன் 25 ரோமர்கள் கைப்பற்றிய பகுதி. ரோமர்கள் இந்த பட்டணத்தை என்ன பண்ணிட்டாங்க? கைப்பற்றி விட்டார்கள். ஓகே. சோ இந்த ரோமர்களுடைய வேலையை என்னது அப்படின்னா, படையெடுத்து போய் ஒவ்வொரு பகுதிகளே என்ன செய்யறது, கான்குயர் பண்றதா இவங்களோட வேலை. ரோமர்களுடைய வேலையே தான். சோ இப்போ இந்த கலாத்தியா பட்டணத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வளைச்சிட்டாங்க.
அத போல வேற ஒரு பகுதியை கைப்பற்றினாங்கன்னு படிச்சோம். அது என்ன பகுதி? கொரிந்து பட்டணம். நேத்தான் பார்த்தோம் இல்லையா? கொரிந்து பட்டணத்தை யார் கைப்பற்றினா? ரோமர்கள் கைப்பற்றினாங்க. மறுபடியும் ரோமர்களே அந்த கொரிந்து பட்டணத்தை டெவலப் பண்ணாங்க. அதே போல இந்த கலாத்தியா பட்டணத்தை ரோமர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த கலாத்தியா பட்டணம்னா வேற ஒண்ணு இல்லைங்க, இன்றைய துருக்கி, டர்க்கி அப்படின்னு சொல்றோம்ல. டர்க்கினா வான்கோழி உண்டு, சரியா? இது துருக்கி என்கிற நாடு. துருக்கி நாடுன்னு சொல்றோம்ல, இது ஒரு ரொம்ப பிரபலமாகாத ஒரு நார்மலான ஒரு நாடு. அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்கிற ஒரு பகுதி, சரியா? இந்த கலாத்தியா பட்டணமே இன்றைய துருக்கி. கலாத்தியர்கள் இந்த கடிதம் எழுதப்பட்டதன் நோக்கம், இந்த கடிதம் எழுதப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலாத்தியா பிராந்தியத்தில் உள்ள மக்கள் ஒரு விதமான உபதேச குழப்பத்தில் இருந்தார்கள். யூதர்கள் சிலர் புகுந்து யூத மார்க்கத்தை மறுபடியும் தழுவ வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். சரியா? அதாவது இந்த கலாத்தியர்கள் என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னா, அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஒரு மாற்றம் பெற்ற நிலையில கலாத்தியர்கள் இருக்கிறார்கள். இந்த கலாத்தியர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற பொழுது யூதர்கள் சிலர் உள்ள போறாங்க. யூதர்கள் சிலர் உள்ள புகுந்து ஏற்கனவே இந்த யூத மார்க்கத்துல தான் இவங்க வெளியே ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டார்கள். இப்ப மறுபடி அந்த பழைய இதுக்கே நீங்க வாங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க? வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். 2வது அதிகாரம், கலாத்தியர் எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களை வாசிப்போம். திருட்டுத்தனமாய் நுழைந்த போலி சகோதரர்கள் அங்கே இருந்ததால் தான் விருத்த சேதனத்தை பற்றிய பேச்சே இருந்தது. திருட்டுத்தனமாக பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. திருட்டுத்தனமாக நுழைந்த போலி சகோதரர்கள் அங்கே இருந்ததால் தான் விருத்த சேதனத்தை பற்றிய பேச்சே எழுந்தது. விருத்த சேதனத்தை பத்தி யார் பேசுவா? யூதர்கள் தான் பேசுவான். விருத்த சேதனத்தை யார் பேசுவா? யூதர்கள் தான் பேசுவார்கள். சோ இந்த திருட்டுத்தனமாய் நுழைந்த போலி சகோதரர்கள் அங்கே இருந்ததால் தான் விருத்த சேதனத்தை பற்றிய பேச்சே எழுந்தது. கிறிஸ்து இயேசுவோடு ஒன்றித்து நாம் வாழும் விடுதலை வாழ்வை பற்றி உளவு பார்க்க வந்தவர்கள் அவர்கள். நம்மை மீண்டும் அடிமை நிலைக்கு கொண்டு வருவதே அவர்களது நோக்கம். அவங்க யாரா? கிறிஸ்துவோடு நாம் வாழ்கிற வாழ்க்கைய, அதாவது யூத மார்க்கத்துல இருந்தவங்க ஆண்டோட வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இப்போ புதிய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆண்டவருக்கு பிரியமான விதத்துல போயிட்டு இருக்கிற பொழுது இவங்க மாறின பிறகு, யூத மார்க்கத்திலிருந்து மாறின பிறகு இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று சொல்லி என்ன பண்ணாங்களா? உளவு பார்த்தார்கள். என்ன பண்ணாங்க? உளவு பார்த்தார்கள். உளவு பார்க்க வந்தவர்கள் அவர்கள் நம்மை மீண்டும் அடிமை நிலைக்கு கொண்டு வருவதே அவர்களது நோக்கம். மெதுவா வாசிச்சீங்கன்னா பைபிள் அப்படி புரியும் பிரியமானவர்கள். சரியா? இது யாரோ விளக்கணும் அப்படின்னு நீங்க கமிட்மெண்டோட உட்கார்ந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் இப்படிப்பட்ட வகுப்புகள் எல்லாம் நடத்துறாரு. ஓகே, ரைட். இப்ப பாருங்க, அதுல போட்டிருக்கு, இந்த யூதர்கள் அந்த யூதர்களா இருந்தவங்க கொஞ்சம் பேர் ஆண்டோட வார்த்தையை கேட்டு என்ன பண்ணிட்டாங்க? வெளியே வந்துட்டாங்க. எப்படின்னா, இப்ப பேதுரு பிரசங்கம் பண்ணுகிற பொழுது யூதர் மக்கள் உள்ளத்தில் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய, சகோதரர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டார்கள். உடனே பேதுரு உபதேசம் கொடுத்தாரு, நம்ம பார்த்தோம். அந்த உபதேச திருத்துதர் பணிகளை பார்த்தது. உபதேசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உடனே என்ன பண்ணாங்க? 3000 பேர் அன்னைக்கு என்ன பண்ணாங்க? திருமுழுக்கு எடுத்தார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் யாரு? யூதர்கள். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவர்கள் பேதுரு காட்டிய, பவுல் காட்டிய அந்த புதிய பாதையை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இத யூதர்கள் பாக்குறான், இத்தனை பேர் அவனை நோட்டிட்டு போயிட்டான், நம்ம விடக்கூடாது, மாறிப்போம். இந்த மார்க்கத்திலிருந்து மாறிய பிறகு இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று உளவு பார்க்க வராங்க. உளவு பார்க்க வந்த அந்த நபர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மை மீண்டும் அடிமை நிலைக்கு கொண்டு வருவதே அவர்களது நோக்கம். அப்படின்னா பழைய பஞ்சாங்கத்திலேயே தான் இவங்க வச்சிருக்கணும்.
இவனுக்கு கொஞ்சம் வசனம் தெரிய விடக்கூடாது. இவன் வசனம் தெரிஞ்சா திருப்பி நம்மளே தான் என்ன செய்வான்? கேள்வி கேட்பான். இந்த வசனம் தெரியாம இவங்களை அப்படியே கொண்டு போகணும். பழைய அடிமை நிலைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு அடிமை வாழ்க்கையாகத்தான் அன்றைக்கு இருந்தது போலதான் இன்றைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அடிமைகள்னா யார் அப்படின்னா, எஜமான் சொல்றத கேட்கறதுதான் அடிமைகள். இன்னைக்கு அதே போலதான் பாருங்க. என்ன சொன்னாலும் நம்ம கேட்கிறோம். என்ன சொன்னாலும் நம்ம கேட்கிறோம். பூசைக்கு வாங்கன்னா போயிரும். பூசைக்கு யாரும் வரக்கூடாதுன்னா போக மாட்டோம். பூசைக்கு வாங்கினாலும் போவோம். பூசைக்கு வரக்கூடாது அப்படின்னாலும் போக மாட்டோம். அப்போ இதுல இருந்து நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நாம வார்த்தையின் அடிப்படையில் சிந்தித்து பார்க்கிறோமா என்று பார்த்தால் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு ஊறி போன வாழ்க்கை. எதுல ஊறி போயிட்டு? பாரம்பரியத்துல ஊறி போயிட்டு, மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பண்புல ஊறி போயிட்டு. இத்தனை வருடமாக நாங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம், இதையே தான் இனி நாங்கள் மரிக்கும் வரை செய்வோங்கிற ஒரு பஞ்சாங்கத்துக்குள்ள நம்ம ஊறிட்டோம். அதனால நம்மளால வெளியே வரவே முடியல. பிரியமானவர்களே, கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு மறுமலர்ச்சி வர வேண்டும் என்று சொன்னால், என்னை போல 55, 56 வயது உள்ள நபர்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை போய் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. மாறாக 30 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்குள் இந்த வசனங்கள் போனால் நிச்சயமாக ஒரு எழுப்புதலை நம்முடைய திருச்சபை சந்திக்கும். அது நம்முடைய திருச்சபைக்கு நல்லது. ஆமா, ஏன்னா 50 வயசுக்கு மேல உள்ள ஆளை நீங்க என்ன செய்ய முடியாது, மறுபடி வசனத்துக்குள்ள அவங்களை கொண்டு வரது ரொம்ப போராடணும். ஆமா, முருங்கைய முறிச்சு வளர்க்கணுங்கிறாங்க இல்லையா? ஆமா, இளமையில் கல். என்னது? இளமையில் கல். இளமையிலேயே படிக்கணுங்கிறாங்க. இப்ப நாம எல்லாரும் முதுமையில படிச்சுட்டோம். இப்ப நாம படிக்கிறது என்னதுன்னா முதியோர் கல்வி. கிராமங்கள்ல நடந்து பார்த்தீங்கன்னா முதியோர் கல்வி. ஆமா, இளமையில் கல். இப்ப இளம் பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தையை பக்குன்னு பிக்கப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு தான் இருக்கு. நீங்க ஒரு 50 பேரை வச்சு ஒரு பிரசங்கம் கொடுங்க. அதுல ஒரு 10 பேர் வாலிப பிள்ளைகள் இருக்கட்டும், ஒரு 40 பேர் பெரிய ஆட்கள் இருக்கட்டும். பிரசங்கம் முடிஞ்சோடனே கேள்வி கேளுங்க. வாலிப பிள்ளைகள்ட்ட இருந்து டக்கு டக்குன்னு பதில் வரும் அந்த பிரசங்கத்துல இருந்து கேள்வி கேட்டா. ஏன் அப்படின்னா, their absorbing capacity is much more than the elderly people. அதனால பெரியவங்களை குறை சொல்லல. நானே எல்டர்லி பீப்புள் குரூப்ல தான் இருக்கிறேன். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. முதியவர்களுக்கு இருக்கிற புரிந்து கொள்ளும் ஆற்றலை விட இளைஞர்களுக்கு இருக்கிற புரிந்து கொள்ளும் ஆற்றல் அதிகம். அதே போல மாறணுங்கிற அந்த மனப்பக்குவம் இருக்கு பாத்தீங்களா? மாறணும். நம்ம 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 இவ்வளவு நாள் வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, நம்ம பின்பற்ற வழிபாட்டு முறைகள் சரியில்லை, நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிற மனநிலை என்ன போல வயசுல உள்ள ஆட்களுக்கு வராது. மாறாக 30 வயதுக்கு கீழ் உள்ள பிள்ளைகளுக்கு அந்த மாற்றம் வரும். ஏன்னா இளைஞர்களுடைய மனசும் வித்தியாசமா சிந்திக்கும். ஏன்னா தட் இஸ் த ஏஜ் குரூப் ஆஃப் அச்சீவ்மெண்ட். சாதிக்க துடிக்கிற வயசு அது. அந்த வயசுல இதை பூத்துறணும். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், உங்க பிள்ளைகளுக்கு இதை புகட்டுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இதை புகட்டுங்கள். அன்னைக்கு ஒரு தாய் என்கிட்ட சொல்ற, பிரதர் 8 மணி ஆனா நானும் என் மகனும் பைபிள் எடுத்து உட்கார்ந்துரும். நான் சில உதாரணங்கள் சொல்லும் போது சிலருடைய பெயர்களை நான் சொல்ல விரும்பல. சரி, யாரும் தப்பா நினைக்காதீங்க. ஆனா அதனால அது யாரு அப்படின்னு ஆராய்ச்சி செய்யவும் முற்படாதீங்க. ஒரு சகோதரி என்கிட்ட சொல்ற, பிரதர் 8 மணி ஆயிட்டுனா நானும் என் பையனும் பைபிள் எடுத்து உட்கார்ந்துரும். எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அதை கேட்டு. இதை விட வேற என்ன ஒரு ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு வேணும்? இதை விட வேற என்ன ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துக்கு வேணும் சொல்லுங்க? ஒரு தாயும் மகனும், ஒரு தகப்பனும் பிள்ளைகளும் அல்லது குடும்பமா உட்கார்ந்து இறைவார்த்தையை தியானிக்கிறத விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் உலகத்துல இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்போ இவங்களுடைய மனநிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் மீண்டும் அடிமை நிலைக்கு வர வேண்டும் என்பதே அவர்களது நோக்கம். ஆனா பாருங்க, அந்த 5வது வசனத்தை வாசிங்க.
உங்கள் பொருட்டு நற்செய்தியின் உண்மை என்றும் நிலைத்திருக்குமாறு நற்செய்தியின் உண்மை என்றும் நிலைத்திருக்குமாறு நற்செய்தியின் உண்மை என்றும் நிலைத்திருக்குமாறு நற்செய்தியின் உண்மை ஒருத்தராலே மாற்ற முடியாது. Nobody can change. நாங்கள் ஒரு நாளிகை ஏனும் அவர்களுக்கு அடிபணியவில்லை. நாங்கள் ஒரு நாளிகை ஏனும் அவர்களுக்கு அடிபணியவில்லை. இந்த மாதிரி குழப்பத்தை உருவாக்குகிற நபர்களுக்கு ஒரு நாளிகை கூட நாங்கள் என்ன செய்யல? அடிமைப்படவில்லை, பயப்படவில்லை. ஓகே, சோ பிரியமானவர்களே, இந்த லெட்டர் எழுதப்பட்டது நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு உபதேச குழப்பம் கலாத்தியா பட்டணத்துல யாரால கொடுக்கப்படுவது? யூதர்களால் கொடுக்கப்படுது. யாருக்கு கொடுக்கப்படுகிறது? யூதர்களுக்கே கொடுக்கப்படுகிறது. By the people for the people. By the Jews to the Jews. யூதர்களால் சில பிரச்சனைகள் உருவாக்கப்படுது. யாருக்குள்ள அந்த பிரச்சனை உருவாக்குறான்? யூதர்களுக்குள்ளே உருவாக்குறான். ஏன் உருவாக்குறான்? அந்த யூதர்கள் அந்த யூத மார்க்கத்தை விட்டு அந்த பழைய பஞ்சாங்கத்தை மூடி வச்சுட்டு இவருடைய உபதேசத்தை கேட்டு பவுலுடைய பிரசங்கங்களை கேட்டு இறை வார்த்தையின்படி வாழ்வதற்கு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். இவர்களோ பழைய ஏற்பாட்டை பற்றி கொண்டிருக்கிறவர்கள். நியாயப்பிரமாணம் தான் இவர்களுக்கு எல்லாம், திருச்சட்டம் தான் இவர்களுக்கு எல்லாம். ஆனால் இதோ பவுலுடைய பிரசங்கத்தின் மூலமாக கிறிஸ்து தான் எங்களுக்கு எல்லாம் என்கிற மனநிலைக்கு இவர்கள் வந்ததனால் அவர்களுக்கு மத்தியிலே மறுபடியும் குழப்பத்தை உருவாக்கி அவர்களை மீண்டும் அடிமைப்படுத்துவதற்கு சில யூதர்கள் முயற்சி செய்கிறார்கள். இந்த முயற்சியில் சிக்குண்டிருக்கிற யூதர்களுக்கு, இந்த முயற்சியில் சிக்குண்டிருக்கிற கலாத்திய பிராந்தியத்தின் மக்களுக்கு எழுதப்பட்ட கடிதம். கலாத்தியர்களை யூதர்கள் குழப்புகிறார்கள். எப்படி குழப்புறாங்க அப்படின்னா, அவன் பேச்ச கேட்காதீங்க, பவுலுக்கு பயங்கரமான எதிர்ப்பை உருவாக்குகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இது பவுலுக்கு மட்டும் இல்ல, இன்றைக்கு பைபிளை கையில் எடுத்து பிரசங்கம் பண்ணுகிற எல்லாருக்கும் எதிராகவும் இந்த பிரச்சனை நடக்கிறது. கலாத்தியர்களை யூதர்கள் குழப்புகிறார்கள். என்ன குழப்புறாங்கன்னா, பவுலுடைய பேச்சு கேட்காதீங்க, பவுல் உங்களை எல்லாம் வேற திசைக்கு திருப்புறான் என்று பவுலுக்கு எதிராக எதிர்ப்பை உருவாக்குகிறார்கள். நம்ம ஏரியாவில் நடக்கலையா? இது நடந்தது. கடிதங்கள் எழுதினார்கள், கட்டுரை எழுதினார்கள், எல்லாத்துக்கும் ஆண்டவர் மார்க் போட்டு, இந்த உனக்கு 10க்கு முட்டை, இந்தா நீ உனக்கு ஒரு 10க்கு முட்டை, ஒரு 25 கூமுட்டைகளுக்கு முட்டை போட்டு அனுப்புனாரு. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, வசனத்தின் மூலமாக ஒரு கூட்டத்தை நாம் தெளிவுபடுத்த விரும்பினால் அந்த நபருக்கு எதிராக பயங்கரமான எதிர்ப்பு உருவாகும். இது பவுலுக்கு உருவானது, இன்றைக்கும் உருவாகி கொண்டிருக்கிறது ஆங்காங்கே. ரைட். எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்களுக்கு இவர் கீழ்ப்படியவில்லை என்கிற குற்றச்சாட்டை பவுல் மீது சுமத்துகிறார்கள். அப்போ பிரச்சனை பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இப்ப லிட்டரலா என்ன எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் என்னைய உதாரணமா பேசலாம். இப்போ சிக்மராகி என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஆண்டோட வார்த்தையை அந்த பகுதியில அறிவிக்கிறேன். சோ இது ஒரு சிலருக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அப்ப இவர்கள் எனக்கு எதிராக எதிர்ப்புகளை உருவாக்குகிறார்கள். என்ன சொல்லி உருவாக்குகிறார்கள்? ஏதாவது ஒரு பேஸ் கொடுக்கணும்ல, அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும் இல்லையா? அது என்ன சொல்றாங்க, இவருடைய வீட்டில் தனியாக சபை நடத்துகிறார். குற்றச்சாட்டு, இவர் வீட்டில் தனியாக சபை நடத்துகிறார், இவர் மாதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச மாட்டார், இப்படி சில குற்றச்சாட்டு. பிரியமானவர்களே, வீட்டுல என்ன நடக்குது, மாதாவை பத்தி நம்ம என்ன பேசுறோம், என்ன தெரிஞ்சிருக்கிறோம், இதெல்லாம் பாவம் அவர்களுக்கு தெரியாது. அதனால இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் போக வேண்டியதான், ஏன்னா நம்ம நற்செய்தியை கையில் எடுத்துட்டோமே. அதே போல இந்த பவுலுக்கு எதிராக இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களுக்கு இவர் கீழ்ப்படியவில்லை. அப்போஸ்தலன் யாரு? பேதுரு என்கோ. இந்த பேதுருவுக்கும் மற்ற திருத்தூதர்களுக்கும் இந்த பவுல் கீழ்ப்படியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன்னா அந்த யூதர்கள் எதனால எப்படி மனம் மாறுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேதுருடைய பிரசங்கம் கேட்டாங்க, யோவானுடைய பிரசங்கம் கேட்டாங்க, அவர்கள் அதனால் மனம் மாறினார்கள். யூத மக்களுக்கு மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போனது யாரு? பேதுரு. அப்போ இப்ப அவங்களுக்கு எல்லாம் யாரு முக்கியமா தெரியுது? பேதுரு தான் தெரிவாரு.
உடனே இவங்க ஒரு என்ன எப்பா நீங்கெல்லாம் மதிக்கிறீங்க பாருங்க பேதுரு, அவருக்கு இந்த ஆளு கீழ்ப்படுகிறதே கிடையாது அப்படின்னு ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க பிரியமானவர்களே. நல்லா கவனிங்க. 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நம்ம வேகமா வாசிப்போம். ஆனால் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணி பேதுருவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலவே பிற இனத்தாருக்கு அதை அறிவிக்கும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆம், யூதர்களின் திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை பேதுருவுக்கு தந்தவரே பிற இனத்தாருக்கு திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை எனக்கு தந்தார். பாருங்க, இப்ப பவுல் ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, என் மீது அவர்கள் சுமத்துகிற குற்றச்சாட்டு முற்றிலும் போலி, பொய் என்று அவர் ஒரு விளக்கத்தை கலாத்திய பிராந்திய மக்களுக்கு கொடுக்கிறார். இப்ப பாருங்க 9வது வசனம் அப்படியே கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அந்த அருள் பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான். இந்த யாக்கோபு, கேபா, யோவான் இவங்க யாரு? இவங்க தான் அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலர் லிஸ்ட்ல வர்றது யாரு? இவங்க தான். யாக்கோபு, பேதுரு, யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்தனர். எனக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்தனர். யார் கொடுத்தா கை? அப்போஸ்தலர்கள் கொடுக்குறாங்க. அப்போஸ்தலர்னா யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு, இன்னும் +9 இவங்க தான் அப்போஸ்தலர்கள். இந்த 12 பேர் தான் அப்போஸ்தலர்கள் சொல்றோம் இல்லையா? இந்த அப்போஸ்தலர்களாகிய பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த 3 பேரும் என்ன பண்ணாங்களாம்? பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்தார்கள். கை கொடுத்தார்கள். இன்னொரு மொழிபெயர்ப்புல வலக்கை கொடுத்தார்கள் இருக்கும் இல்லையா? அந்த மொழிபெயர்ப்பு வலக்கை கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இவங்க சாட்டுற குற்றச்சாட்டு என்னது? அப்போஸ்தலருக்கு கீழ்ப்படியல. ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாரு கலாத்திய மக்களுக்கு? எப்பா அவங்க இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, நாங்க கீழ்ப்படியலன்னு. ஆனா பேதுருவும் யோவானும் யாக்கோபும் எங்களுக்கு யாருக்குங்க கை கொடுப்போம்? யாருக்கு கை கொடுப்போம்? நம்ம நியூ இயர்க்கு கிறிஸ்துமஸ்க்கு எல்லாம் கை கொடுக்குறோமா? யாருக்கு கை கொடுக்குறோம்? பிடிக்காதவங்களுக்கு போய் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லுவோமா? நமக்கு பிடிச்சவங்களுக்கு போய் தான் நம்ம என்ன செய்வோம்? கை கொடுப்போம். அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, இந்த குற்றச்சாட்டை பவுல் மீது சுமத்துகிறார்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு பவுல் நினைச்சாரு மறுப்பை இந்த வசனத்தின் மூலமா கொடுக்கிறார். எஸ், நெக்ஸ்ட். பவுலுக்கும் பேதுருக்கும் சரியான உறவு இல்லை என்கிற குற்றச்சாட்டை வைத்தார்கள். அந்த ஆதாரத்துக்காக உங்களுக்கு இதை நான் காட்டுறேன், சரியா? பவுலுக்கும் பேதுருக்கும் சரியான உறவு இல்லை. ஏன்னா பேதுரு அங்க ஒரு சூப்பர்மேன் மாதிரி தான் அவங்க மத்தியில. ஏன்னா எல்லாத்துக்கும் அவர் தான், அவர் டீம் லீடர். ஆனா இவங்க பேதுருவை காட்டி காட்டி பவுலுக்கும் அவங்களுக்கு நடுவுல பிரச்சனை இருக்குன்னு கொண்டு வராங்க. இதை என்ன பேஸ்ல அவங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 11வது வசனத்தை வாசிங்க, புரியும். ஆனால் கேபா அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்கு உரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன். என்ன வருது? கேபா அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்குரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன். நேருக்கு நேராய் எதிர்த்தேன். குற்றச்சாட்டு. இவர் பவுலுக்கும் பேதருக்கும் பிரச்சனைன்றது இப்ப வெளியே வருதா? இதை அவன் பிடிக்கிறான். என்னது? சரியான உறவு இல்லை. பவுலுக்கும் பேதருக்கும் நடுவில் சரியான உறவு இல்லை. அவன் நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. இந்த தொடர் வசனம் நீங்க தயவுசெய்து வீட்டுல படிங்க, சரியா? அப்போ இவன் இந்த இதுல காட்டுறான் என்ன, அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, பவுலுக்கும் பேதருக்கும் இடையே அது இப்ப ஒண்ணு இல்லைங்க. இப்ப பேதர் பவுலை பத்தி என்ன சொல்றாரு? பேதுரு பவுலை பத்தி என்ன சொல்றாரு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவருடைய நிருபங்கள் சொல்லுங்க. கடினமா இருக்கும் புரிந்து கொள்வதற்கு. பிரியமானவர்களே, 2 பேதுரு எழுதிய 2வது திருமுகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 2 பேதுரு 3:16. தம்முடைய திருமுகங்களில் இவை பற்றி பேசும் போதெல்லாம் இவ்வாறே அவர் சொல்லுகிறார். அவருடைய திருமுகங்களில் புரிந்து கொள்வதற்கு கடினமானவை சில உண்டு. பிரியமானவர்களே, 16 15 படிங்க. 15 நல்லா இருக்கு. நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். நம் அன்பார்ந்த சகோதரர் பவுலும் தமக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படி இவ்வாறுதான் உங்களுக்கு எழுதியுள்ளார். என்ன சொல்றாரு? நம் அன்பார்ந்த சகோதரர் பவுல். அப்ப பவுலுக்கும் பேதுருக்குள்ள உறவு எப்படி இருக்கு?
ஆமா, அன்பார்ந்த சகோதரர்களா தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட கருத்து பவுலுக்கு உரசுது. உரசின உடனே அவர் கேட்கிறாரு. பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அந்த உரசல ஒருவேளை பவுல் தனக்குள்ளே வச்சிருந்தாதான் பிரச்சனை. இன்னைக்கும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு யாருக்கிட்டையாவது ஏதாவது பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து பேசிடுங்க. யார்கிட்டயாவது ஏதாவது கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கேட்டுருங்க. அதை நீங்க உள்ளுக்குள்ள வச்சிருந்து அந்த குறிப்பிட்ட சந்தேகத்தை நீங்கள் தொடர்ந்து கொண்டே போகிற ஒரு போக்கு ரொம்ப மோசமான போக்கு. உங்களுக்கு இப்ப பவுலுக்கு பேதுருடைய ஒரு செயல்பாட்டு மேல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் உடனே கேட்டார் அவர்கிட்ட. இத நேருக்கு நேரம் இவர் கேட்ட அந்த எதிர்த்தேன் அப்படின்னு வருது பாத்தீங்களா, அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அந்த சூழ்நிலையை பிடிச்சுக்கிட்டு இவங்க சொல்றாங்க பவுலுக்கும் பேதுருக்கும் சரியான உறவு இல்லை, அதனால பவுலை நம்பாதீங்க. பவுலின் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பவுலுடைய பதில் மிக தெளிவாக இருந்தது. பவுலின் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பவுலின் பதில் மிகவும் தெளிவாக இருந்தது. நமக்கு தெரியும், ஏற்கனவே வாசிங்க 10வது வசனம், முதல் அதிகாரம் 10வது வசனம். இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன். பாருங்க, இப்போ அவர் பேசுற ஒரு பேச்சு பவுலுக்கு பேதுருக்கு எதிராக கேட்க போறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு அந்த வார்த்தைய, இப்படி நான் பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் பேதுருவுக்கு பிரியமானவனா இருக்க பார்க்கிறேனா அல்லது விண்ணக தந்தைக்கு பிரியமானவனாக இருக்க பார்க்கிறேனா? அருமையா சொல்றாரு அந்த 10வது வசனம். வாசித்திருந்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ பவுலின் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பவுலுடைய பதில் மிக தெளிவாக இருந்தது. எனக்கு எந்த மனுஷனையும் திருப்திப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை, நான் கடவுளுடைய பணியாளனாக இருக்க விரும்புகிறேன், அவ்வளவுதான். அதனாலதாங்க இன்னைக்கும் நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எப்ப நீங்க கடவுளுக்கு பணியாளனாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டீர்களோ ஏராளமான எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்தித்துதான் ஆக வேண்டும். சந்திச்சுதான் ஆகணும். அது சந்திக்கும் போதெல்லாம் நீங்க வேற ஒண்ணும் இல்ல, பவுல பேதுருவ மாத்தி மாத்தி நினைச்சுக்கிறீங்க. அவங்க சந்திக்காத பிரச்சனையா? அவங்க சந்திக்காத பிரச்சனையா? ரைட், நெக்ஸ்ட். பவுலுடைய தெளிவான விளக்கம் அந்த முதலதிகாரத்தின் 11, 12 ஆகிய வசனங்கள்ல அருமையா அவர் சொல்றாரு. அந்த விளக்கத்தை நீங்க படிங்க, உங்களுக்கு புரியும். சரியா? அதாவது இந்த இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்கு எந்த மனுஷனும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவை அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த எனக்கு ஆண்டவர் டைரக்டா ஃபீட் பண்றதுனால எந்த மனித தயவும் எனக்கு தேவையில்லை. ஐ எம் வெரி கிளியர். எவ்வளவு அழகா அவர் பேசுறாரு பாருங்க பிரியமானவர்களே. ஓகே. யூதர்களால் கலாத்திய திருச்சபைகளில் பிளவுகள் ஏற்பட்டது. இந்த யூதர்கள் எப்பவுமே என்னதான் பவுல் ஒரு பக்கம் போராடினாலும் இன்னொரு பக்கம் அவனை பயங்கர பிரச்சனைகளை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா 3வது அதிகாரம் 1 வசனம். அறிவிலிகளான கலாத்தியரே, உங்களை மயக்கியோர் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்முன் பணம் பிடித்து காட்டப்படவில்லையா? நல்லா கவனிங்க, இதுல அவர் சொல்றாரு அறிவிலிகளான கலாத்தியரே. இது ஒரு ரொம்ப டீசெண்டா இருக்கு அந்த வார்த்தை, அறிவிலிகளான கலாத்தியரே. அந்த மொழிபெயர்ப்புல புத்தி கெட்ட கலாத்தியரே, யூ ஸ்டூபிட் கலேசியன்ஸ் அப்படின்னு வரும் இங்கிலீஷ் பைபிள்ல. ஓ ஃபூலிஷ் கலேசியன்ஸ், ஸ்டூபிட் கலேசியன்ஸ் அப்படி வரும். உங்களை மயக்கியோர் யார்? மயக்கியது யாரு? யூதர்கள். கலாத்தியர்களை மயக்கியது யாரு? யூதர்கள். உங்களை மயக்கியோர் யார்? 5வது அதிகாரம் 15வது வசனம். ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள், எச்சரிக்கை. பாருங்க, ஒருத்தர் கடித்து விழுங்கக்கூடிய அளவுக்கு பிளவுகளை கலாத்திய திருச்சபையில உருவாக்குறாங்க யூதர்கள். அப்ப இதுல நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, இன்றைக்கும் திருச்சபைகளிலே உள்ள குழப்பங்களுக்கு காரணம் யார்? திருச்சபை மக்களுக்கிடையே பிளவுகளுக்கான காரணம் யார் அப்படின்றத நீங்க தெளிவா என்ன செய்யணும்? கண்டறியணும்.
அந்த குழப்பங்களை கொண்டு வருகிற நபர்கள் சில நேரங்கள்ல வெளியில தெரிவார்கள், சில நேரங்கள்ல வெளியில தெரிய மாட்டார்கள். அதுல அப்படியே அப்படியே ரகசியமாக குழப்பங்களை உருவாக்கிட்டு போயிடுவாங்க. சிலர் ஒரு பொது இடத்துல வச்சு எதையாவது ஒண்ணு பேசிட்டு டக்குன்னு வீட்டுக்கு போயிடுவான். அங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, மோதல் எல்லாம் நடந்துரும். ஆனா அந்த குறிப்பிட்ட நபர், கலவரத்தை தூண்டி விட்ட அந்த நபர் அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, 2 நபர்களுக்குள் பிளவு ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த பிளவுக்கு அந்த 2 நபர்கள் மட்டும் காரணமாக இருக்க மாட்டார்கள். அது இல்லாம இன்னொரு ஆளுக்கு காரணமா இருக்கும். அந்த நபரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். கலாத்தியர்களால் தங்களுக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்திய யூதர்களை இனம் கண்டுகொள்ள முடியவில்லை. பவுல் அவர் கலாத்தியர்களுக்கு அடையாளம் காட்டுறார். இதான் நிறுவம். புரியுதா உங்களுக்கு? அதாவது தங்களுக்குள்ள குழப்பத்தை இந்த யூதர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்பதை கலாத்தியர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யார் புரிஞ்சுக்கிட்டா? பவுல் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால பவுல் கலாத்தியர்களுக்கு அதை என்ன செய்றாரு? கடிதம் மூலமாக, எப்பா அவன் தேவையில்லாம உள்ள போந்து உங்களை குழப்புறான், இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி கலாத்திய பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு அவர் சொல்றார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்க யார் கூட சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களோ அந்த சமாதானத்தை இழப்பதற்கான காரணம் யார்? அந்த நபரை ஐடென்டிஃபை பண்ணுங்க. பவுல் யூதர்களை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, அதனாலதான் ஃபயர் பண்றாரு. ஆனா கலாத்தியர்களால அதை கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கும் நம்ம குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் யாரோ ஒருவர். எய்தவன் எங்கோ இருக்க அம்பை மட்டும் நோகுவானேன், புராணம் இல்லையா? அப்போ பிரச்சனைகளுக்கு காரணம் யார்? பிரச்சனைகளை தூண்டுறது யார்? பிரச்சனைகளை உருவாக்கி விடுறது யார்? இங்கே கலாத்திய பட்டணத்துல யூதர்களைப் போல இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நம்முடைய திருச்சபைகளிலும் சரி, இப்படிப்பட்ட மறைமுகமான யூதர்கள் இன்றைக்கும் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட யூதர்களுடைய மனநிலை கொண்டவர்களை அடையாளம் கண்டுபிடிங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சமாதானம் வரும், உங்களுடைய திருச்சபை வாழ்க்கையில என்ன வரும்? சமாதானம் வரும். ரைட். பவுல் எவ்வாறு இதை சரி செய்கிறார்? நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. பவுல் இதற்கு இந்த பிளவுகள் ஏற்பட்டு பார்த்தோம்ல, யூதர்களால் கலாத்தியர்கள் மத்தியில பிளவு ஏற்பட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த வசனங்களை இந்த வசனங்களை காண்பித்து அவர் அந்த மக்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் பாருங்க. 3வது அதிகாரத்தின் 23வது வசனத்தை வாசிப்போம். நாம் நம்பிக்கை கொள்வதற்கு முன் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தோம். வெளிப்பட இருந்த அந்த நம்பிக்கையை நாம் பெறும் வரை இந்நிலை நீடித்தது. இவ்வாறு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவதற்காக நம்மை கிறிஸ்துவிடம் கூட்டி செல்லும் வழித்துணையாய் திருச்சட்டம் செயல்பட்டது. இப்பொழுது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளதால் இனி நாம் வழித்துணைவரின் பொறுப்பில் இல்லை. பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கு திருச்சட்டம் தாங்க முக்கியம். அவன் எதுவா இருந்தாலும் திருச்சட்டம் என்ன சொல்லுது அப்படிதான் பேசுவாங்க. அதாவது நியாயப்பிரமாணம். பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் இல்லையா அவங்க? அதனால அப்ப அவங்க பாத்தீங்கன்னா, அந்த திருச்சட்டம் நாம் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு சரியா? சுவாசிப்பதற்குனாலும் ஒன்றும் தப்பு இல்லை, அர்த்தம் மாறல. திருச்சட்டம், இந்த திருச்சட்டம் என்பது, அதாவது நியாயப்பிரமாணம் என்பது கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதற்கு உதவி செய்தது, சந்தேகமே இல்லை. ஆனால் கிறிஸ்துவை விசுவாசித்தபின் திருச்சட்டம் நமக்கு அவசியம் இல்லை. அப்படிங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. என்ன இதை லிட்டரலா உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், 9th, 12th, 11th, 12th, அப்புறம் யூஜி ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், அப்புறம் பிஜி ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், அது பிறகு நீங்க ஏதாவது பிலாசபி கோர்ஸ் அது இதுன்னு எந்த ஒன்றும் பண்ணலாம். நீங்க எல்லாம், அதாவது ஒழுங்கா டாக்டர் பட்டம் வாங்கின ஒரு ஆள் எடுத்துக்கோங்க. அவன் எப்படி தெரியுமா போடுவான் பேரு? இப்ப நான் டாக்டரேட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், நான் பிஹெச்டி வாங்கிட்டேன்னா சிக்மர் குரேரா பிஹெச்டி, இதான் உண்மையா பிஹெச்டி முடிச்சவன் போடுறது, சரியா? ஆனா இப்ப சப்போஸ் இப்படி பிஹெச்டின்னு போடுறதுக்கு பதிலா சிக்மர் குரேரா பிகாம், எம்காம்,
அடுத்தது எம்பில், இப்படி போட்டு கடைசியில பிஹெச்டி போடலாம், தப்பு கிடையாது. ஆனா இப்படி போட்டா இவன் ஒழுங்கா படிச்சவன், இவன் ஒழுங்கா பிஹெச்டி படிக்கலன்னு பாக்குறவன் புரிஞ்சிருவான். பட் அது சிக்மர் கொரேரா பிஹெச்டி அப்படின்னு போட்டா முன்னாடியே வந்துடும், டாக்டர் சிக்மர் கொரேரா பிஹெச்டி. பிஹெச்டி வாங்கியாச்சுன்னா டாக்டருக்கு முன்னாடி போடலாம். அப்படி நல்லா தெரிந்து கொள்ளுங்க, பிஹெச்டிக்கு வந்த பிறகு நமக்கு பிஏ பிஎஸ்சியை காட்டணும்னு அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு நம்ம படிச்சோம். எப்ப படிச்சோம்? ப்ரீ கேஜில படிச்சோம். ஏ ஃபார் ஆப்பிள். சப்போஸ் நீங்க வந்து ஒரு பாட்டனி ஸ்டூடெண்ட் ஆகி எம்எஸ்சி பாட்டனி படிக்கும் பொழுது ஒரு ஆப்பிளை வந்து நீங்க கிராஸ் கட் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா, அப்ப அந்த ஆப்பிளை நீங்க ரிசர்ச் பண்ணும் பொழுது ஆப்பிளை ரிசர்ச் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப நீங்க வந்து இந்த உங்களுக்கு இந்த ஏ ஃபார் ஆப்பிள் உதவுமா? இதுவும் ஆப்பிள் தான், ப்ரீ கேஜில படிச்சதும் ஆப்பிள் தான். இப்ப நீங்க எம்எஸ்சி பாட்டனி படிக்கும் பொழுது ரிசர்ச் பண்றதும் ஆப்பிள் தான். அதுக்காக இந்த ஆப்பிளை நம்ம இப்ப அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு குழந்தைத்தனமா இல்லாது? அதே போலதான் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவை நாம் விசுவசித்த பிறகு நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களுக்கு நாம கட்டுப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தை கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு? கிருபையின் சட்டமாக மாற்றி விட்டார். கிருபையின் சட்டமாக நமக்கு மாற்றி கிடைத்த பிறகு நாமே மறுபடியும் நியாயப்பிரமாண சட்டத்தை போய் பார்த்துட்டு இருக்கணும். இது பவுல் இந்த விளக்கத்தை கொடுக்கிறார் மக்களுக்கு. அடுத்தபுல பாத்தீங்கன்னா இந்த 11வது 2வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, வாசிங்க 2:11. ஆனால் கேபா அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்கு உரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன். 4:11 படிங்க. உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண் தானா என அஞ்ச வேண்டி இருக்கிறது. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. அதாவது இவங்க இப்ப வந்து என்னன்னா, நீங்க எங்களைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், நாங்க வாழ்கிற பேட்டர்னை தான் நீங்க என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இவர்கள் வந்து இவர்களை வற்புறுத்துகிறார்கள், கலாத்தியர்களை. அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா உங்களுக்காக நான் பட்ட பிரயாசங்கள் வீணா போயிருமோ, உங்களுக்காக நான் பட்ட பிரயாசங்கள் வீணா போயிருமோ என்று சொல்லி அவர் ஆதங்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதுல என்னன்னா, அவர் வந்து அந்த கலாத்திய மக்களை தெளிவுக்கு கொண்டு வர்றாரு. இப்ப நீங்க வந்து யூதருடைய வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டிய அவசியமே கிடையாது, இப்போ நீங்க அதுல வந்து உறுதியா இருங்க என்று சொல்லி சொல்றாரு. மூன்றாவதாக கிரியைகளினால் செயல்களினால் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவது இல்லை. எடுத்துக்காட்டு பலிகள், தசமபாகம். இப்ப யூதர்களுக்கு என்ன மனப்பான்மை அப்படின்னா, தசமபாகம் கொடுத்துட்டா போதும், பலி செலுத்திடணும், விழாக்கள் கொண்டாடிடணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடமையாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா அப்படி நீ கடமையாக செய்கிற செயல்களினால் கடவுளை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. மாறாக ஆண்டவர் மீது நாம் கொள்ளுகிற விசுவாசத்தினால் தான் அவரை திருப்திப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, என் மகன் வந்து என்னைய எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறான்றத வச்சுதான் நான் அவனுடைய காரியங்களை என்னால ஏற்றுக்கொள்ள முடியும். என் மகன் என்னைய நம்புறான்றதுதான் எனக்கு பிடிக்குமே தவிர, என் மகன் எனக்கு சாயங்காலம் வரும்போது வடையும் பஜ்ஜியும் வாங்கிட்டு வரான், அல்லது என் மகன் ஏதாவது ஒரு சட்டையை வாங்கி கொடுக்குறான், இதெல்லாத்தையும் விட்டுட்டு அவன் வடை பஜ்ஜியும் வாங்கி கொடுத்துட்டு சட்டையை வாங்கி கொடுத்துட்டு எங்க அப்பா எல்லாம் எதுக்கு நம்பவே முடியாது அப்படின்னு வெளியே போய் சொல்லிட்டான்னு வைங்க, அப்புறம் இந்த பஜ்ஜி வடை ஷர்ட்டு பேண்ட் இதெல்லாம் எனக்கு தந்ததுனால எனக்கு சந்தோஷம் வந்துருமா? இல்ல இல்ல இல்ல. அவன் வடையும் தர வேண்டாம், பஜ்ஜியும் தர வேண்டாம், சட்டையும் தர வேண்டாம், பேண்ட்டும் தர வேண்டாம். எங்க அப்பா ஒரு ஆள் இருக்காரு போதும். எங்க அப்பா என்ன வந்தாலும் சமாளிப்பார், எங்க அப்பா என்ன வந்தாலும் பாத்துக்குவார், எங்க அப்பா நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு, எங்க அப்பா என்னுடைய எல்லா தேவையும் பாத்துக்குவாரு அப்படின்னு அவன் என்னைய பத்தி வெளியில 4 பேர்ட்ட சொல்றான். உங்க பையன் உங்களை பத்தி என்னமா சொல்றான்பா, உங்க பையனை நீங்க பயங்கரமா கவனிச்சிருக்கீங்க போல, உங்க பையனை நீங்க பயங்கர கேர் அண்ட் கன்சர்னா வச்சிருக்கீங்க போல அப்படின்னு மற்றவர்கள் மூலமா எனக்கு செய்தி வரும்போது அது எனக்கு எப்படி இருக்கும், என் மகன் மேல எனக்கு உள்ள பிரியத்தை அது அதிகரிக்கும்.
அப்போ கிரியைகளினால் செயல்களினால் நாம் செய்கிற செயல்கள்னா இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இப்ப சிலர் சொல்லுவான், கோயில் கட்டுறாங்களா, நாங்க எங்க சார்ல நாங்க எங்க குடும்பத்தின் சார்ல ஒரு 1,00,000 ரூபாய் தரோம். உடனே நம்மளால அவன் பேர குடும்பத்துல உடனே முதல்ல கல்வெட்டுல போட்டுருவான். நம்மளு அவன் 1,00,000 ரூபாய், ஏன்னா அறிவிப்பே அப்படித்தானே கொடுப்பாங்க. 25,000 ரூபாய்க்கு மேல் கொடுப்பவர்களுடைய பெயர்கள் கல்வெட்டுகளிலே பொறிக்கப்படும். இப்ப ஒண்ணு இல்லைங்க, எல்லாரும் டொனேஷன் கொடுங்க, குலுக்கு சீட்டு போட்டு ஒரு 25 பேர் எடுத்து நாங்க கல்வெட்டுல போடுவோம் சொல்லுங்க. 1,00,000 ரூபாய் டொனேஷனும் வராது. எல்லாரும் 1000, 5000, 3000 அப்படி கொடுத்துட்டே இருப்பான். அவன் எனக்கு அப்படிலாம் ஒரு ஆசை இருக்கு. 500 ரூபாய் கொடுத்தவன் பேர்லாம் கல்வெட்டுல போட்டுறணும். 1,00,000 ரூபாய் கொடுத்தவன் பேர் போடக்கூடாது. அப்படின்னா தான் அவன் அடுத்த இடம் என்ன செய்ய மாட்டான், டொனேஷனே கொடுக்க மாட்டான். அப்படி நல்லா புரிந்து கொள்ளுங்க பிரியமான. நிறைய பேருக்கு இந்த ஒரு மனநிலை. இப்போ நீங்க இப்ப திருப்பதிக்கு எல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் என்ன வேணா செஞ்சுக்கிறோம். போய் ஒரு கிலோ தங்கம். சுகி சிவத்துடைய நீங்க டாக்கு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, எத்தனாயிரம் கோடியோ பெருமாள் வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட செக் லீஃப் இல்லம்பரு, செக் எழுதி கொடுக்கறது. அதை அவர் திருப்பி திருப்பி கேட்கிற கேள்வி என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் யாரும் பதில் சொல்லல பிரியமானே. இத்தனை கிலோ தங்கம் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆந்திராவில் எத்தனை கிராமங்கள் இன்றைக்கு பேசிக் ஃபெசிலிட்டி இல்லாம இருக்க, ஏன் இந்த பெருமாள் உண்டியல்ல இவ்வளத்தை போட்டு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அங்க மக்களுக்கு பயன்படுத்தலாமே அப்படின்னு கேட்கிறாரு. இன்றைக்கும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, இந்த செயல்கள் நம்ம இந்த அதாவது வெளி தோற்றத்துக்காக நாம செய்கிற செயல்கள்ல நம்ம கடவுளை ப்ளீஸ் பண்ணவே முடியாது. He will never be pleased. அவர் ஒரு நாளும் அதுக்கு சம்மதிக்க மாட்டார். இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ கொடுக்குற நகையும் நீ கொடுக்குற தங்கமும், நீ என் ஏரியாவுக்கு வா, நான் ரோடே தங்கத்துல போட்டு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், நீ என்னத்த பெருசா தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்குற, நான் பார்க்காத தங்கமா? நீ ஜிஆர்டி பூரா கொண்டு எனக்கு காணிக்க கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. அவருக்கு அது பிரியமானவர்களே நல்லா சொல்லுங்க, தங்க சுரங்கத்தை படைச்சது யாரு? தங்க சுரங்கம் எப்படி வந்தது? அவர் தானே படைச்சாரு. அப்படி இருக்கும் பொழுது நாம கொடுக்குற தங்கம் அவருக்கு பெருசா இருக்குமா? ஒரு நாள் இருக்காது. அப்போ பவுல் இந்த மாதிரி விளக்கங்களை கொடுத்து அந்த கலாத்திய பட்டணத்து மக்களுக்கு தெளிவு கொண்டு வரார். ஓகே, இந்த இந்த வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த 5:1, 5:6, 5:16, 5:25 இந்த வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா கலாத்தியருக்கு பவுல் கொடுத்த தெளிவான உபதேசம். இந்த 5:1 நீங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார், அதில் நிலைத்திருங்கள். இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு மீண்டும் அடிமை தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இந்த கலாத்தியர்கள் ஏன்னா ஒரு பக்கம் யூதர்கள் அவங்கள பிரஷர் பண்ணிட்டு இருக்கிறான், அந்த மக்களுக்கு இவர் பிரஷர் கொடுக்குறாரு. இவர் எப்படி பிரஷர் கொடுக்குறாரு? கிறிஸ்து ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம இருந்து அடிமை நிலையில இருந்தாலும் நம்மளை மீட்டு நமக்கு உரிமை வாழ்வை அழிச்சுட்டாரப்பா, நீங்க அதை நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருங்க, மீண்டும் இந்த அடிமை வாழ்க்கைக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. 6வது வசனத்தை பாருங்க, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை. விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் விருத்த சேதனம் செய்யாவிட்டாலும் ஒரு பயனும் இல்லை. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே, விசுவாசம் ஒன்றே இன்றியமையாதது. விசுவாசமும் அன்பும் இருந்தா போதும். நீ அதனால விருத்த சேதனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடு. ரெண்டும் வீதான். இது விருத்த சேதனம், அது விசுவாசம். யூதர்கள் விருத்த சேதனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், ஆனால் பவுலோ கலாத்திய மக்களை விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லி வலியுறுத்துகிறார். 16வது வசனத்தை நீங்க பாப்பீங்கன்னா, தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள், அப்பொழுது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். இந்த ஊனியல்பின் இச்சை என்பது ஒவ்வொரு மனிதனையும் பாதித்திருக்கிற ஒரு காரியம். அப்ப அதுக்கு நீ உன்னுடைய ஊனியல்பின் இச்சைகளிலிருந்து வெளிவருவதற்கு உன்னுடைய ஊனியல்பை பயன்படுத்தி நீ வெளியே வந்துடலாம் நினைக்காத. இட் இஸ் இம்பாசிபிள். மாறாக
தூய ஆவியானவருடைய ஒத்தாசையை கேளு. தூய ஆவியானவரை பிடிச்சுக்கோ. தூய ஆவியானவருடைய துணையோடு இந்த ஊனியல்பின் இச்சைகளை என்ன செய் மேற்கொள்ளு சொல்றார். ரைட். 25வது வசனம். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம், எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். தூய ஆவியானவர் நமக்கு சில வழிகளை காட்டுறாரு, அதிலே வா, அப்படின்னா தான் நீ உன்னுடைய ஊனியல்பின் இச்சைகளை மேற்கொள்ள முடியும்னு சொல்றாரு. அடுத்தது, கலாத்திய மக்களுக்கு பவுலின் 10 கட்டளைகள். கலாத்திய மக்களுக்கு பவுலின் 10 கட்டளைகள். ஆமா, விண்ணக தந்தை நமக்கு 10 கட்டளை, இஸ்ராயல் மக்களுக்கு 10 கட்டளைகள் கொடுத்தது போல கலாத்திய மக்களுக்கு பவுல் 10 கட்டளை போடுறார். வேகமாக பார்க்கலாம். வீண் பெருமையை தேட வேண்டாம். 5:26 நீங்க படிக்கும் போது உங்க பைபிள்ல படிங்க. வீண் பெருமையை தேட வேண்டாம். இது ஒவ்வொரு திருச்சபையிலையும் வீண் பெருமையை தேடுகிற கூட்டம் இருக்கிறது. கலாத்திய திருச்சபையில் மட்டுமல்ல, உங்க பங்குல எங்க பங்குல இந்த வீண் பெருமையை தேடுகிற கூட்டம் இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்ட வேண்டாம். ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்பட வேண்டாம். இதெல்லாம் ஆவிக்குரிய சபைகள்ல உள்ள பிரச்சனை. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ சபைகள்ல உள்ள பிரச்சனை. ஒருவர் மீது ஒருவர் பொறாமை. ஒருவர் மற்றவரது சுமையை தாங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவரது சுமையை தாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நபர் சுமக்க முடியாம கஷ்டப்படுறாரு அப்படின்னா நம்ம இயல்பாகவே போய் நம்ம அவங்களுக்கு உடனே அந்த சுமையை கொஞ்சம் தூக்கி வைக்கிறது நம்முடைய இயல்பு. சரியா? இந்த மனநிலைய நீங்க சபையில் உள்ள மக்கள்கிட்ட காட்டுங்க. சபையில் உள்ள மக்கள்கிட்ட காட்டுங்க. ஒண்ணுலங்க, இப்போ பஸ்ல இருந்து இறங்குறோம், நமக்கு முன்னாடி ஒரு நபர் இறங்குறாங்க, அல்லது நாம கீழே நிக்கிறோம், ஒரு நபர் பஸ்ஸுல இருந்து இறங்குது, அவங்க பேக் எடுத்துட்டு இறங்க முடியல. அப்ப அந்த நபர் உடனே நம்ம கீழே ரோட்ல இருந்து நம்ம நினைச்சிரோம் அந்த பேக்கை வாங்கி கீழே வைப்போம். இது இயல்பு. நான் அப்படிதான் ஒரு தடவை ட்ரெயின்ல ஏறும்போது ஒரு ஆள் இறங்க முடியாம கஷ்டப்படும் சொல்லிட்டு நான் பேக்கை வாங்கினேன். சத்தம் போட்டுட்டாரு. நான் இன்னும் பேக்கை தூக்கிட்டு ஓடி போற மாதிரி அந்த வைப்பா உடுப்பா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு முகத்தை காட்டி எனக்கு வந்தது கோவம். தூக்கி ஏதோ தண்டவாளத்துக்குள்ள போட்டுடலாமான்னு பார்த்தா அந்த பேக்கு அவ்வளவு கோவம் வந்துட்டு எனக்கு. என்ன அப்படின்னா அவருக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவரு அந்த அதாவது ஏமாத்திட்டு போயிருவாங்களோ அப்படின்ற பயம். அதுக்கு முகத்தை பார்க்க வேண்டாமா? நம்ம முகத்தை பார்த்தா ஏதோ பேக் தூக்கிட்டு போற மாதிரியா இருக்கு. பாருங்க பிரியமானவர்களே, அந்த மாதிரி நம்ம திருச்சபையில பலர் இன்றைக்கு பல சுமைகளோடு இருக்கிறார்கள். நாம என்ன தெரியுமா செய்யறோம்? அந்த மாதிரி சுமைகள் இருக்கிறவர்கள் எல்லாம் நம்ம தனியா ஒதுக்கி வச்சிரும். சுமை இல்லாம நல்லா டஸ்ட் புஷ்னு வருவாங்க பாத்தீங்களா, அவங்க கூட சேர்ந்தா நாம ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இருப்போம். ஆனா அன்றைக்கு உடுத்துவதற்கு ஒரு நல்ல புடவை இல்லாம கூட ஒரு ஃபேமிலி வந்திருக்கும் அதே பங்குல. அந்த குடும்பத்துக்கு நம்ம எதுவும் செய்யணும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நினைக்க மாட்டோம். நாம 3 கிலோ கறியும் 3 கிலோ மட்டனும் 1.5 கிலோ சிக்கனும் வாங்கியிருப்போம். ஆனா அன்னைக்கு அந்த குடும்பத்துல ஒருவேளை அங்க ஒரு சாம்பாரோ ரசமோ இருக்கும். நாம 1 கிலோ சிக்கனை வாங்கி கொண்டு போய் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அங்க கொண்டு கொடுக்க மாட்டோம். நமக்கு தேடுறதுக்கு நேரம் கிடையாது. நமக்கு பூசைக்கு முன்னாடி உடுத்துறதுக்கு டைம் கிடையாது. பூசைக்கு பிறகு தூங்குறதுக்கு டைம் கிடையாது. இதான நம்ம செய்வோம் விழாக்கள்ல. அதனால பிரியமானவர்களே, மற்றொரு சுமையை தாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தாப்புல பாருங்க, ஒவ்வொருவரும் தம் தம் செயல்களை ஆராய்ந்து பார்க்கட்டும். இது என்ன தரமா நடக்குது? ஒவ்வொருவரும் அடுத்தவருடைய செயல்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சபைகள்ல. அதனால்தான் பவுல் இந்த போர்டு போடுறாரு. அவன் செய்யற வேலையா நீ யோசித்து பாரு. நீ செய்யறது சரியா? நீ செய்யறது சரியா? நீ இந்த பங்கு பெற கூட்டத்துல பேசுறது சரியா? நீ இந்த அன்பிய கூட்டத்துல பேசுறது சரியா? நீ இந்த ஆலய வளாகத்துல பேசுறது சரியா என்று சொல்லி அவனவன் தன் தன் செயல்களை ஆராய்ந்து பார்க்கட்டும். ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமோ சுமையை பத்தி பார்த்தோமே, அது என்னது? மற்றவருடைய சுமையை தாங்க சொல்றாரு. இப்ப சொல்றாரு அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் சுமையை இன்னொருத்தர் மேல வச்சு அழுத்தாத. உனக்கு முடிஞ்சா அடுத்தவங்க சுமைய நீ தாங்கிக்க. ஆனா உன் சுமையை இன்னொருத்தர் சுமக்கணும்னு ட்ரை பண்ணாத. இது நிறைய பேர் செய்யற வேலை. பொறுப்புகளை வாங்கிட்டு இன்னொருத்தவங்க கொடுத்துட்டு போறது. நீ பாத்துக்க, நான் இந்த அங்க வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் இல்லையா? இது ஒரு டேஞ்சர். அடுத்தப்பல பாருங்க, இறைவார்த்தையை கற்போர் கற்றுக் கொடுப்போருக்கு நலன்களில் பங்களித்தல். இப்ப நான் உங்க எல்லாத்துக்கும் இறைவார்த்தையை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நிறைய நலன்கள் இருக்கும். நாளைக்கு எல்லாரும் என்ன செய்யணும்? புறப்பட்டு
அந்த நலன்கள்ல கொஞ்சத்தை ஒரு கோணில கட்டி எல்லாத்தையும் கொண்டு 14 திருவள்ளுவர் நகர் எம்எம்சி கொண்டு வேண்டியதான். இறைவார்த்தையை கற்போர் கற்றுக் கொடுப்போருக்கு நலன்களில் பங்களித்தல். பிரியமானவர்களே, இறைவார்த்தையை யார் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க எந்த அளவிற்கு பக்கபலனாக இருக்க முடியும். ஒரு பக்கபலமாக இருப்பதற்கு நீங்க முயற்சி செய்யணும். வெறுமனே இது காணிக்கை கொடுக்கறதும் காசு கொடுக்கறதும் அதுல மட்டும் இல்ல. மாறாக நம்ம பிரதர் ஒண்ணு செய்யறாரா, ரைட், ஓகே, நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணும். பை மணி, பை ஸ்ட்ரென்த், பை ஐடியாஸ், வாட் எவர் இட் இஸ். ஆலோசனை கொடுக்கலாம், பிளான் போடலாம், அல்லது கூட வரலாம், அல்லது பணம் கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நீங்க எப்போ நீங்க காணிக்கை கொடுத்தாலும் உங்கள் காணிக்கை இறைவார்த்தையை அறிவிப்பதற்கு பயன்படுகிறதா என்பதை மட்டும் யூ ஹாவ் டு செக் இட் ஓவர். அது யாருக்கு கொடுத்தாலும் சரி, அந்த நபர் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கணும். எனக்கு கொண்டு கொடுங்கன்னு நான் தயவு செய்து சொல்லல பிரியமானவர்களே. இந்த நல்ல கோணத்துல இதை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் காணிக்கை கொடுத்தால் அந்த நபர் அதை இறைவார்த்தையை அறிவிப்பதற்கு பயன்படுத்துவாரா? If it is confirmed, then you can give whatever you could do. நீங்க என்னதான் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க. அதுக்கு நோ பார். உங்கள் தசம பாகங்களை இறைவார்த்தை அறிவிக்கிறவர்களுக்கு கொடுங்க நான் சொல்லவே மாட்டேன். எத்தனை லட்சம் வேணாலும் கொடுங்க, எத்தனை 100 வேணாலும் கொடுங்க, எத்தனை 10 வேணாலும் கொடுங்க, அது மேட்டர் இல்லை. ஆனால் please confirm whether it is used for spreading the gospel. அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பெருமைக்காக புகழுக்காக காணிக்கை கொடுக்கறதும் டொனேஷன் கொடுக்கறதும், அந்த டொனேஷன்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் பிரியமான ஆண்டவர், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அடுத்த வரேன், கடவுளை கேலி செய்யாதீர்கள் சொல்லல, கேலி செய்ய நினைக்காத, உன் நினைப்புல ஜாக்கிரதையாருன்னு சொல்றாரு அந்த பவுல். கடவுளை கேலி செய்ய நினைக்காதீர்கள். நிறைய பேர் கடவுளை கேலி செய்யறாங்க. ஆமா, என்னமோ இவங்க வச்ச ஆள் மாதிரி நிறைய பேர் கடவுளை நினைச்சுட்டு இருக்கிறாங்க. தீர்த்து கட்டிடுவாரு அவர் நினைச்சாருன்னா. நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது அவரை பத்தி. அவர் ஒண்ணுமே செய்யாம இருக்காரு, நமக்கு எல்லாம் அப்படியே ரைட் ராயலா போயிட்டு இருக்குன்றதுனால எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆண்டவர் தானே பாத்துக்கலாம். டைமுக்கு நம்ம எல்லாத்துக்கும் டைம் போவோம், ஆனா கடவுளோட காரியத்துக்கு டைமுக்கு வர மாட்டோம். எல்லாத்துக்கும் நல்ல ஸ்டைலா போவோம், ஆனா கோயிலுக்கு வரும்போது மட்டும் எனத்தையாவது ஏப்ப சாப்பா மாதிரி போட்டு வருவோம். இப்படி நம்ம நிறைய வேலைகளை கடவுளுக்கு அவர் கண்டுக்க மாட்டாரு என்று சொல்ற. கடவுளை கேலி செய்ய ஒரு நாளும் நினைக்காதீங்க. அவர் நம்மளை திருப்பி பார்த்தாருன்னா நம்ம கதை முடிஞ்சது இல்லையா? எலிசா தீர்க்கதரிசிய சிறுவர்கள் கேலி செய்வாங்க. என்ன சொல்லி கேலி செய்வாங்க? மொட்டை தலையா போ போ, மொட்டை தலையா போ போ அப்படிம்பாரு. கொஞ்ச நேரத்துல என்ன செய்வாரு? ஏசாயா திரும்பி ஒரு முறைதான் முறைப்பாரு. என்னாச்சு? அவ்வளவு பிள்ளைகளும் கரடி தின்றுங்க. கரடி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரடி தின்றோம். இறைவாக்கினரை கேலி செஞ்சதுக்கே இந்த நிலைமைன்னா கடவுளை கேலி செஞ்சா? 9வதாக, நன்மை செய்வதில் மனம் தளராதீர்கள். நன்மை செய்வதில் மனம் தளராதீர்கள். Don't get vexed up in doing good. Keep on doing. Go on doing. Right? விசுவாச குடும்பத்திற்கு நம்மாலான உதவி செய்தல். ஒரு குடும்பம் ஆண்டவரை பற்றி கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு, ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு வாழும் பொழுது அந்த குடும்பம் சந்திக்கிற எல்லா நெருக்கடிகள், குறிப்பாக பொருளாதார நெருக்கடிகள், அதுக்கு நம்மளாலான உதவி நம்ம என்ன செய்யணும்? செய்யணும் பிரியமானவர். ஆனால் அது விசுவாச குடும்பமா இருக்கணும். விசுவாச குடும்பம் இந்த சென்ஸ் ஆண்டோடைய வார்த்தையை பற்றி கொண்டு, ஆண்டோடைய வார்த்தைக்காக வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம் தெரிஞ்சு, அந்த குடும்பம் பொருளாதார ரீதியா கஷ்டப்படுதுன்னா அந்த குடும்பத்துக்கு நாம் நம்மாலான உதவியை செய்ய வேண்டும். இதுதான் பவுலுடைய 10 கட்டளைகள். அடுத்தது இந்த வசனங்கள் பாத்தீங்கன்னா நீங்க படிங்க, நான் உங்களுக்கு ஸ்லைட் போட்டு காட்டுறேன். பவுலுடைய கோபம் வெளிப்பட்ட நபர்கள் உண்மையிலே ஆண்டவருடைய வேலைய
வைராக்கியமாக செய்கிறவர்களுக்கு கோபம் நல்லா வருங்க. ஆண்டவருடைய வேலைய எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உண்மையாய் உத்தமமாய் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏராளமான கோபம் வரும். இயேசு கிறிஸ்துக்கு வரலையா கோபம்? இல்லையா? எவ்வளவு கோபப்பட்டாரு. 1:8, 5:8, 5:12 ஆகிய வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா அது யார் மேல கோபம் வருதுன்னா, உபதேசத்தில் குழப்பம் ஏற்படுத்துபவர்கள் மீது. மோசமான ஒரு கூட்டங்கள், உபதேசத்தில் குழப்பம் ஏற்படுத்துகிறவர்கள் மீது. ஆமா, அது மட்டும் நம்மளால சீரணிக்கவே முடியாது. சில பிரசங்கங்கள் நான் கேட்பேன். சில ஊழியர்கள் பிரசங்கம் கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆலயங்கள்ல சில சூழ்நிலைகள் நிமித்தம் உட்கார்ந்து கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவங்க பேசும்பொழுது அப்படியே அதாவது நமக்கு வசனம் தெரியாம இருந்தா ஒண்ணும் இல்லை. ஆனா வசனம் தெரிஞ்சதுனால ஐயோ இந்த மனுஷன் ஒரு வசனத்தை அறிவிக்கிற மனுஷன் இப்படி பிரசங்கம் பண்றானேன்னு சொல்லி எனக்கெல்லாம் கொதிக்கும். ஆனா என்ன வேதனைனா, அங்க உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு வசனம் தெரியாததுனால அதுக்கும் உட்கார்ந்து கையை வைத்துக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு அல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து கூட்டம். ஆனா பயங்கரமான குழப்பங்களை உபதேசத்துல கொடுப்பார்கள். ஒரு நாள் ஏத்துக்கொள்ள முடியாதுங்க. நீங்க அதனாலதான் நான் எப்பவும் செக் பண்றேன். இப்ப நான் பேசுறேன்னா நீங்க செக் பண்ணிக்கிறீங்க. பைபிள்ல இந்த வசனம் இப்படி இருக்கா, பிரதர் காட்டுற வசனம் 2:14 இப்படி இருக்கா, ரைட்டு. இந்த 2:14 வசனத்துல பேதுரு மீது பவுல் கோவப்படுறாரா அப்படின்னு செக் பண்ணுங்க. 2:14 பாத்தீங்கன்னா பேதுரு மீது கோவப்படுறாரு. அப்ப பேதுரு பவுலுக்கு யாரு? சீனியர் அப்போஸ்டல். பவுலா பேதுருவா அப்படின்னு பார்த்தா பேதுரு தான். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் பேதுருவே என்று அவர் வந்து என்னச்சுல பேதுருவாச்சே அப்படின்னு அவர் விடல. பேதுருவே ஆனாலும் தப்புனா தப்புதான். நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே. அதனாலதான் பேதுருவை ஃபயர் பண்றாரு. அதனால பேதுருக்கும் பவுலுக்கும் உடனே என்ன கட்டி பிடிச்சி 2 பேரும் உருண்டுக்கிட்டாங்களா, கழுத்தை நெரிச்சிட்டாங்களா, இவர் அவர் மேல கோர்ட்ல கேஸ் போட்டாரா? இல்ல. பேதுரு திரும்ப எழுதும்போது என்ன எழுதுறாரு? நம் அன்பார்ந்த சகோதரர் பவுல். என்ன வார்த்தை பாருங்க. அப்போ சில சில சூழ்நிலைகள்ல பேதுருவாகவே இருந்தாலும் பவுல் வந்து தன்னுடைய கேள்வியை கேட்க அவர் என்ன பண்ணல, தயங்கல. அந்த அளவுக்கு பவுல் வந்து உபதேசத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தார் பிரியமா. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கலாத்தியர்கள் மீது தொடர்ந்து கோவப்படுறாரு. இந்த வசனங்கள்லாம் அந்த வசனம் தான். இது எதற்காக கோவப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கலாத்தியர்களுக்கு பவுல் ஏராளமா சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த கலாத்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, திடீர்னு யூதர்கள் வந்து ஏதோ ஒண்ணு சொன்ன உடனே அவங்க சொன்னதை நம்பிட்டு போயிட்டாங்க. இந்த கலாத்தியர்கள் யூதர்களுடைய பேச்சை கேட்டாங்க. யூதர்களை பேச்சை கேட்டு அவங்க வந்து அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்களுடைய மனநிலைய மாத்திக்கிட்டாங்க. பிரியமானவர்களே, மனநிலையை என்ன பண்ணாங்க? மாத்திக்கிட்டாங்க. 11வது வசனத்தை 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்தானா என அஞ்ச வேண்டி. உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்தானா? ஒரு உண்மையான ஊழியனுடைய உள்ளத்துல எழுகிற கேள்வி இதாங்க. ஒரு உண்மையாய் ஊழியத்தை செய்தவனுடைய உள்ளத்துல இதுதாங்க வரும். ஏராளமான நேரம் எனக்கு இந்த மனநிலை வந்திருக்கு. சரி, இவங்களுக்காக நம்ம இவ்வளவுலாம் வசனத்தை சொன்னோமே, நேரங்காலம் பார்க்காம வசனத்தை சொன்னோமே, எல்லாம் வீண்தானா? ஒரு குறிப்பிட்ட பகுதியில நான் இருக்கிற பொழுது பிரியமானவர்களே, ஒரே நாள் மாலை வேளையில 6 மணியிலிருந்து 8:45 மணி 8:45க்குள்ள 3 அன்பியங்களுக்கு செய்தி கொடுப்பதற்கு என்னை போடுவார்கள், என்னை அனுப்புவார்கள். ஒரு அன்பியத்துல முடிச்ச உடனே ஒரு காபி பிஸ்கட் கொடுப்பாங்க. அந்த அன்பியத்துல அந்த காபி பிஸ்கட் நான் குடிக்க முடியாது. ஏன்னா அந்த காபியை குடிச்சுன்னா அதுக்குள்ள அடுத்த அன்பியத்துல இருந்து போனோம். காஃபி கூட நான் இது வந்து இதெல்லாம் சொல்லி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. உதாரணமா சொல்றேன். ஒரு காஃபி குடிக்காம, ஏன் ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்காம அடுத்த கூட்டத்துக்கு ஓடுவோம். ஓடி 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 போய் அந்த பகுதியில ஆண்டோடைய வார்த்தையை விதைச்சுக்கிட்டே வந்தோம். இப்ப அதே பகுதியில நம்ம போத்தான் செய்யறோம். வணக்கம் கூட போட மாட்டேங்கிறாங்களே. நம்மள பார்த்த உடனே கீழே காசை போட்டு எடுக்கிறான். நம்ம எதிர்த்தாப்புல முகத்தை பார்த்தா இவனுக்கு வணக்கம் சொல்லணும்ட்டு கீழே அப்பதான் காசை போடுறான்.
4:16 படிங்க. 4:16. இப்போது உங்களுக்கு உண்மையை சொன்னதால் உங்கள் பகைவன் ஆனேன். என்ன மாதிரி வார்த்தை பார்த்தீங்களா? உண்மையை ஏங்க, இதே வசனத்தை கொஞ்சம் ஜூஸ் மாதிரி கொஞ்சம் கலப்படம் போட்டு அப்படி கொஞ்சம் நன்னரி ஊத்தி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அப்படி கிண்டி கொடுத்துருந்தேன்னா சூப்பரா இருக்கியா ஜூஸ் அப்படிம்பீங்க. நான் உங்களுக்கு கொடுத்தது போஞ்சி இல்லையா? சொல்றாரு, உங்களுக்கு உண்மையை சொன்னதால் உங்கள் பகைவன் ஆனேனோ. அப்போ பொய்ய சொல்லியிருந்தா உங்களுக்கு நான் ஃப்ரெண்டா இருப்பேன். பவுலுடைய பாதிப்பு பாருங்க. எல்லாம் ஃபேக்ட். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லைன்னு பேசினாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படிதான் பேசினாரு. ஆனா மக்களுக்கு அது பிடிக்கல. மக்கள் எதை விரும்புறாங்க? மிக்சிங், diluting the scripture. People are eagerly expecting the dilution. கலப்படத்தை மக்கள் விரும்புகிறார்கள். பியூர் மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. சொல்றாரு, உங்களுக்கு உண்மையை சொன்னதால் நான் உங்கள் பகைவனானேனோ. உண்மையை சொன்னதால் உங்கள் பகைவனானேனோ. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ கலாத்தியர்களுக்கு பவுல் என்னவா மாறிட்டாரு? பகைவனா மாறிட்டாரு. கலாத்தியர்களுக்கு பவுல் என்னவா மாறிட்டாரு? பகைவனா மாறிட்டாரு. ஆனால் அதே பவுலுக்கு கலாத்தியர் ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க? மிகவும் நெருங்கியவர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒரு காரியத்தையும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உபதேசத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு தயவு செய்து சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாத்திராதீங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு நபர் இருக்கு வரையும் ஒரு வாழ்க்கை. அப்போ இறைவார்த்தை பத்தி எது நடந்தாலும் உடனே அட்டன் பண்றது, இறைவார்த்தை ஏதாவது மீட்டிங்னா உடனே போறது, அப்புறம் பயங்கரமா இறைவார்த்தையில வளர்றது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த இறைவார்த்தை பாதையிலிருந்து விலகி போயிடும். கலாத்திய பட்டணத்து மக்களை போல. நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. பவுல் சொல்றாரு, அப்ப உங்களுக்கு நான் உண்மையை சொன்னதனால் உங்களை பகைவனானேனோ. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, சத்தியத்தை சொன்னதனால் நான் சத்துருவானேனோ. சத்தியத்தை சொன்னதனால் நான் சத்துருவானேனோ. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, யாரெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறார்களோ, உண்மையை சொல்லுகிறார்களோ, அவர்கள் கண்டிப்பாக இந்த உலகத்திற்கு பகையாளிகள் தான். நான் உறுப்பினராக இருக்கிற இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையாக சொல்லுகிறபடினால் இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு இன்றைக்கு நான் ஒரு பகையாளி. இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு இன்றைக்கு நான் ஒரு பகையாளி. இந்த கத்தோலிக்கர்களுக்குத்தான் நான் ஒரு எதிரி. நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. கத்தோலிக்கர்கள் வேண்டுமானால் என்னை எதிரியாக நினைத்துக் கொள்ளலாமே தவிர எனக்கு எந்த கத்தோலிக்கர்களும் எதிரி கிடையாது. நீங்க என்னை எங்கனாலும் கூட்டு போலாம் ஆண்டோடைய வார்த்தை விதைப்பதற்காக. ஆமா, எங்க வேணாலும் கூப்பிடுங்க. பிரியமானவர்களே, ஒரு விஷயத்த நான் வெளிப்படையா சொல்றேன், தவறா எடுத்துக் கொள்ளாதீங்க. எத்தனையோ பிரபலமான சபைகளில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது, இன்றைக்கும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனையோ பிரபலமான சபைகள். அங்கெல்லாம் போனா என்னுடைய 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 பேக்ரவுண்டே மாறிடும். எனக்கு நல்லா தெரியும். எனக்கு புகைப்படத்தோடு வந்து எனக்கு தரப்போற வாகனம் இந்த வாகனம், நான் நடத்த போகிற சபை இந்த இடம், அந்த சபையின் உள்ளமைப்பு, 8 வகையான புகைப்படங்கள் எனக்கு காண்பித்தார்கள். என்னுடைய மாத்தூர்ல இருக்கிற என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து எனக்கு அந்த புகைப்படங்களை காட்டுறாங்க. உங்களுக்கு இதான் உங்களுடைய வாகனம், இது நீங்கள் கிராம ஊழியர்களுக்கு போகும்போது இந்த வாகனத்துல போனோம். நீங்க நடத்த போற சபை வந்து இந்த இடத்துல இருக்கு, குமணன் சாவடி என்கிற இடத்துல. அங்க வந்து அந்த சபையுடைய சீட்டிங் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய மால்ல எல்லாம் சினிமா தியேட்டர் இருக்கு பாருங்க, அத போல இருக்கு. அந்த சேர் பார்த்தாலே நம்ம அந்த மாதிரி சேரை இந்த ஜென்மத்துல வாங்க மாட்டோம். நம்ம சபை, நம்முடைய ஜப கூட்டத்துக்கு அதெல்லாம் காட்டி அந்த டிஜிட்டல் டிஸ்பிளே போர்டு இதெல்லாம் இருக்கு பிரதர். யூ ஹாவ் டு டேக் ஓவர். கிட்டத்தட்ட இப்போதைக்கு வந்து ஒரு 50 ஃபேமிலிஸ் இருக்கு. உங்களுக்கு மந்த்லி ரெவன்யூ இவ்வளவு வரும்.
4 பேர் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினார். நான் அவங்களுக்கு காப்பி, ஆளுக்கு ஒரு டம்ளர் காப்பியை கொடுத்து செந்துவா கிறிஸ்தவனேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, இந்த கத்தோலிக்க திருச்சபையில் எனக்கு இந்த வசனத்தின் நிமித்தம் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. நாங்க கத்தோலிக்க திருச்சபையில போய் கொடுக்கத்தான் செய்வோம் ஆண்டோட வார்த்தை. நல்லா இருந்தது பிரதர், எங்களுக்குன்னே பேசுனீங்க பிரதர், நீங்க நிறைய பேர் வராங்க, ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது பிரதர். இதெல்லாம் கேட்டு கேட்டு இப்ப 2 காது எனக்கு உண்மையிலே கேட்க மாட்டேங்குது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் எந்த பெந்தகோஸ்து, அதாவது பெந்தகோஸ்து திருச்சபையில எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. தயவுசெய்து இதுல யாராவது பெந்தகோஸ்து உறுப்பினர் இருந்தா தப்பா நினைச்சு கொள்ளாதீங்க. என்னுடைய ஷெட்யூல், என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நான் வந்து கத்தோலிக்க ஆலயங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குறேன். பிற சபையை சார்ந்த இடங்களுக்கு நான் போறதில்லை. ஏன் போறதில்லை அப்படின்னா ஒரே ஒரு நோக்கம்தான். ஒருவேளை அந்த டேட்டு எங்கேயாவது ஒரு கத்தோலிக்க ஆலயத்துல திடீர்னு கேட்டாங்கன்னா என்னால அங்க போக முடியாது. என் பிள்ளைகளை பட்டினி போட்டுட்டு நான் வேற பிள்ளைகளுக்கு போய் பொரோட்டா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அது நியாயம் இல்லை, பார்த்தீங்களா? அதனாலதான் my first priority and my best priority and my utmost priority is to my Catholic Church. என்னுடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு தான் நான் என்னுடைய முக்கியத்துவத்தை கொடுக்குறேன். பட் என்னுடைய கத்தோலிக்க திருச்சபை என்னை அங்கீகரிக்கவில்லை, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது வேற பக்கம். ஆனாலும் பிற சபைகளுக்கு நான் இன்னைக்கு என்னுடைய டேட்டு கொடுக்காத ஒரே காரணம், என்னுடைய திருச்சபையில ஒரு எழுப்புதலை நான் என்ன செய்யணும், கொண்டு வரணும். என்னுடைய திருச்சபை மக்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டால் அவர்கள் கடவுளுடைய சித்தத்தை செய்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இந்த நிமிடம் வரை இருக்கிறது. இன்னைக்கு இந்த வகுப்பு நான் எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பேர் இருக்காங்க இந்த இணைப்பிலே பலர் இருந்தாலும் இதுல மெஜாரிட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த பீப்புள் ஆர் கேத்தலிக்ஸ். அது எனக்கு தெரியும். 95% மக்கள் வந்து யாரு, கத்தோலிக்கர்கள். அது எனக்கு நல்லா தெரியும். அப்ப ஏன் இவ்வளவு முயற்சி நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த திருச்சபை மக்கள் இந்த வசனத்தை அறிந்து கொண்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். திருச்சபையில் ஒரு வசன எழுப்புதல் வரணும் என்பதுதான் என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு போராட்டம். இந்த மனநல தான் பெரியமலை பவுலுக்கு இருந்தது. இன்னும் சொல்ல போறதா, பவுலுடைய மனநல தான் இன்றைக்கு நானும் ஓரளவு பின்பற்றி கொண்டிருக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த திருச்சபை, எந்த திருச்சபை பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த திருச்சபைக்கு ஒர்க் பண்ணார். அதனாலதான் என்னுடைய அன்பியத்தின் பேரும் புனித பவுல் அன்பியம். என்னுடைய பங்குல நான் இருக்கிற அன்பியத்துடைய பேர், நான் புனித சின்னப்பர் அன்பியத்துடைய உறுப்பினர். இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிந்து கொள்ளுங்க எனக்கு அருமையானவர்களே. இந்த கலாத்திய மக்களுக்காக அவர் எடுத்த பிரயாசம் வீணாகிறத நினைச்சு கொதிக்கிறாரு, கோவப்படுறாரு, கொட்டுறாரு வார்த்தை இல்லையா? ரைட். 5வது அதிகாரம் 14, 15, 16 ஆகிய இந்த 3 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது இந்த வசனத்தின் மூலமாக அவர் சொல்ல வருகிற காரியத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கிறோம். உன் மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. இல்ல சாரி, 6வது அதிகாரம் 14, 15, 16. 6வது அதிகாரம் 14, 15, 16. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு பெருமை பாராட்டணும்னு ஒண்ணுன்னா அது என்னுடைய ஆண்டவருடைய சிலுவையை பத்தி தான். சரியா? அடுத்தது 15வது வசனம். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே, புதிய படைப்பாவதே இன்றியமையாது. பிரியமானவர்களே, அல்டிமேட் ரிசல்ட் என்னவா இருக்கணும்னா we must be a new creation. we must be a new creation. சடங்கு, சம்பிரதாயம் இதெல்லாம் தூக்கி போடு. நீ ஒரு புதியவனாக மாறிவிட்டாயா?
நீ ஒரு புதிய வாழ்க்கையை அமைத்து விட்டாயா? Have you born again? Are you a newborn? இதான் இன்னைக்கு கேள்வி. புதிய படைப்பாகி விட்டதே இன்றியமையாதது. இன்றியமையாதது என்னது? புதிய படைப்பாவதுதான் இன்றியமையாதது. 16வது வசனத்துல ஜம்முன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரவேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கு பவுலுடைய மனநல பாருங்க. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கு அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. கடவுளின் மக்களாகிய இஸ்ராயலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனக்கருமையானவர்களே, மிக தெளிவாக பவுல் இந்த திருமுகத்தை, குழப்பத்தில் இருக்கிற இந்த திருமுகத்தை, மற்றவர்களால் குழப்பப்படுகிற இந்த பகுதி மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்துகிற ஒரு புத்தகம் தான் கலாத்தியர் புத்தகம். இன்னைக்கு நான் கலாத்தியர் எபேசியர் ரெண்டும் முடிக்கணும்னு எல்லாத்தையும் ஃபுல்லா முடிச்சுட்டு வந்தேன். ஆனா கலாத்தியர் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. பரவாயில்ல. பிரியமானவர்களே, இதுல 6 அதிகாரமும் 149 வசனங்கள் இருக்குது. சரியா? 6 அதிகாரமும் 149 வசனம். மொத்தத்துல அல்டிமேட்டா இத சொல்லணும் அப்படின்னா, குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு தெளிவு. குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு தெளிவு இதான் கொடுக்கிறார் பவுல். யாரும் நம்மளை குழப்பாம பார்த்துக்கொள்ளுங்க, என்னையும் சேர்த்து. நானும் உங்களை குழப்ப கூடாது. ஆனா நான் அதை எப்படி நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்? யார் பேசினாலும் வேத வசனத்தோடு ஒத்து பாருங்கள். வேத வசனத்தோடு சொல்ற விளக்கம் ஒத்து போச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு ஒபே. ஒத்து போலன்னா தொடச்சு விட்டு போயிட்டே இருங்க. நாளைக்கு 8 மணிக்கு வந்து உட்கார்ந்துருங்க. ரைட்? எனக்கு அருமையானவர்களே, அர்த்தமுள்ள ஒரு உபதேச குழப்பம் இல்லாத ஒரு விசுவாச வாழ்க்கையை மேற்கொள்ள நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் துணை இருந்து நமக்கு உதவி செய்வோம்.